எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஸ்பெஷல் செஞ்சிட்ருக்கேன். கோதுமை மாவில் தான் வச்சு செய்கிறேன். வேறு எந்த மாவுமே இல்லை. கோதுமை மாவு ரவை வச்சு செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள். நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் நற்செய்தி பணியாளர் வந்துட்டு ஜெபம் செய்கிறக்காண்டி வர்றாங்க. அதுக்காண்டி சின்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கோதுமை பிஸ்கட்டு இங்கே பாருங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இந்த நான் செஞ்சு எடுத்துட்டேன். ஒரு செட்டு வந்துட்டு அடுப்பில் கிடக்குது எண்ணெயில். இங்கே பாருங்கள், மிதமான சூட்டில் தான் நான் வந்து வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக பொன்னிறமாக சூப்பராக வந்திருக்கா. நம்மளுக்கு வேணும் டிசைன் அழகாக போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் 2 கூடி செஞ்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேட்சை வந்து நான் எடுக்கிறேன். இன்னும் பொன்னிறமாக இங்கே பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம எண்ணெயை நல்லா இருத்துட்டு நம்மளுக்கு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நானே தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வீடியோவும் காமிச்சிட்டு உங்களுக்கு பண்ணுறதுக்கு. நம்ம அடுத்த பேட்சை போட்டுடலாம். இப்படி அழகான ஷேப்பில் இருக்கா. இங்கே மாவும் கூட இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் இருக்குது. இன்னும் நான் செஞ்சு முடிக்கலை. இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நான் மறுபடிக்கும் வந்து இது நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் வந்து நம்ம எடுத்துக்கிறணும். இங்கே பாருங்கள், சின்ன பீஸா ஒன்று போட்டு பார்த்தேன், சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு எந்த மாடலில் வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம வந்து போட்டுக்கலாம். லேசாக கொஞ்சம் ஒரு சைடு வெந்தோடனே நம்ம பையை வந்துட்டு இன்னொன்று சைடும் திருப்பி போடணும். நான் பேசுகிறது எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியலை. கிளியராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன்னா, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குறேங்க. சரி, நம்மளுக்கு இது வந்து குக் ஆகட்டும். அதுக்கு இடையில நான் இன்னும் 2 திங்ஸு செஞ்சதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரவா லட்டு செஞ்சு வச்சுருக்கேன். இந்த இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு ரவையில் தான், ரேஷனில் வாங்கின ரவையை வச்சு தான் நான் செஞ்சேன். அதேமாரிக்கு இன்னொரு ஸ்நாக்ஸு செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்வீட்டு கேக்கு சின்னதாக. இது ஒரு ரொட்டி. இதை ரொட்டின்னு சொல்கிறதா கேக்குன்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஒரு ஸ்வீட் கேக்கு மாதிரி உள்ளது. எப்படி சூப்பராக ஷேப்பாக வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா. இதில் வந்து சீனி பாகு வந்து நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ரொட்டி நம்மளுக்கு எப்படி சூப்பராக அழகாக வந்திருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் சொந்தக்காரர்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது போல் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். இங்கே பாருங்கள்.